ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்கணும்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் 3rd யூனிட் லேபர் காஸ்டிங் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து போனஸ் சிஸ்டம் அண்ட் இன்சென்டிவ் ஸ்கீமில் வந்து இது வரைக்கும் ஹால்சேல் ப்ரீமியம் பிளான் பார்த்தோம், ஹால்சேல் வேட் ப்ரீமியம் பிளான் பார்த்தோம், ரோவன் பிளான் பார்த்தோம். இப்போ பாத் வேரியபிள் ஷேரிங் பிளான் பார்க்குறோம். இப்போ இந்த பாத் வேரியபிள் ஷேரிங் பிளானில் வந்து வேஜஸ் வந்து கேரண்டீடாக கொடுக்க மாட்டாங்க, நாட் கேரண்டீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் பெர் ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரேட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம் இன்ட்டு ஆக்சுவல் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்ஐயும் டிஏயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு தான் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்ப்போம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த இயர்னிங்ஸ் ஆஃப் யர் ஒர்க்கர் அண்டர் பாஸ் வேரியபிள் ஷேரிங் பிளான். இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க ஸ்டாண்டர்ட் டைம் எஸ்ஸோட வேல்யூ, அதாவது எஸ்ஸோட வேல்யூ 15 கொடுத்துட்டாங்க, டியோட வேல்யூ 40 கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ ₹10 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ரேட் பெர் ஆர் வந்து எவ்வளவு, ₹10, ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 50, ஆக்சுவல் டைம் 40. இப்போ வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரேட் பெர் ஆர் 10 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 இன்ட்டு 40. அப்போ 50 இன்ட்டு 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4 20, 2 0 வரும். 2000 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 44.721. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரேட் பெர் ஆர் 10 இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ருபீஸ் எவ்வளோ கிடச்சிக்கிது, 447.21. ஓகேவா, இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். இப்போது நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். யூஸ் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த லேபர் காஸ்ட் பெர் ஆர். லேபர் காஸ்ட் பெர் ஆர் வந்து கேட்குறாங்க. இதில் ஹால்சேல் பிளான்லையும் கேட்குறாங்க, பாட் ஸ்கீம்லையும் கேட்குறாங்க. ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு கடைசியாக லேபர் காஸ்ட் பெர் ஆர் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ டைம் அலௌடுனா ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஸ்ஸோட வேல்யூ 72 hours. டைம் டேக்கன் அப்படிங்கிறது ஏவோட வேல்யூ, இது எஸ்ஸு, இது வந்து டி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரேட் பெர் ஆர் வந்து 1 கொடுத்துட்டாங்க. இப்போ ஹால்சேல் பிளான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஹால்சேல், செகண்ட் ஒன் தான் பாத் கேட்டிருக்காங்க. இப்போ ஹால்சேல் பிளானில் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஃபார்முலா என்ன, இயர்னிங்ஸு டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் 50% ஆஃப் எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஆர். இப்போ டியோட வேல்யூ இந்த எடுத்து எழுதியிருக்கோம், TR1, எஸ் வந்து 72. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 60 இன்ட்டு 1 ப்ளஸ் 50% ஆஃப் 72 மைனஸ் 60 இன்ட்டு 1. இப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க. 72 60 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ வரும், 12 வரும். 12 இன்ட்டு 1 12. இந்த 12ல் half 50%னா 6. ஓகேவா, 60 இன்ட்டு 1 60. அப்போ 60 + 6 வந்து ₹66 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பாத் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா, ரேட் பெர் ஆர் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் இன்ட்டு ஆக்சுவல் டைம். ரெண்டத்தையும் ஸ்கொயர் ரூட் பண்ணால் 72 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணால் என்ன வருது, 65.7. இப்போ ரேட் பெர் ஆர் வந்து 1 தான். அப்போ 1 இன்ட்டு 65.7 வந்து ₹65.7 கிடைச்சிது. இப்போது இது கிடச்சிருது. கொஷினில் ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் பெர் ஹவர் கேட்டிருக்காங்க. லேபர் காஸ்ட் பெர் ஹவருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, அந்தந்த இயர்னிங்ஸோட டிவைடட் பை டைம் டேக்கன். இப்போ ஹால்சேல் பிளான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹால்சேல் பிளானுக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இயர்னிங்ஸு 66. அப்போது 66 டிவைடட் பை டைம் டேக்கன் எவ்வளவு, 60. ஓகேவா, டி வந்து 60. அப்போது 66 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா ₹1.10. இதுதான் லேபர் காஸ்ட் பெர் ஹவருக்கு. இதே பாத் பிளானில் பாருங்கள், அவங்களோட இயர்னிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 65.7 கொடுத்துருக்காங்க. அப்போ 65.7 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா அவங்களோட 1 hour ரேட் வந்து 1.09 கிடைக்கிது. ஓகேவா, இதுதான் சம். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும் இந்த ஃபார்முலா வச்சு. ஓகே, டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.